الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபினை நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் மூலம் அரபி இலக்கியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வருகிறோம். அல் முக்தாராத் அதனுடைய வரிசையிலே நாம் இப்பொழுது 19ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு இலக்கிய வார்த்தைகள், இலக்கியத்துடைய இந்த போங்குகள், குர்ஆன் என்னும் ஹதீஸ், சஹாபாக்கள் வாழ்க்கையினுடைய பேச்சு வழக்குகள் அனைத்தையும் தெளிவான முறையிலே நமக்கு எடுத்து தரக்கூடிய ஒரு கிதாபாக இருக்கிறது. இது அல்ஹம்துலில்லாஹ் ஜாமியாத்துர் ரகீப் நிறுவனத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய சேவையாக இருக்கிறது. இது நன்மைக்குரிய ஒரு சேவை. எனவே இந்த நன்மையில் நாம் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளுடைய அடிப்படையிலே தங்கள் நன்கொடைகள் தர விரும்புபவர்கள் இதோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தங்கள் நன்கொடைகளை அனுப்பி நலவையும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா மென்மேலும் நன்மை அடைவதற்குரிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருவானாக. அவன் திரு பொருத்தத்தை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப ஹாஜரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வது சம்பந்தமாகத்தான் இதுவரை பாடம் சென்று கொண்டிருக்கிறது. அதிலே இப்பொழுது நாம் 5வது பகுதியை அடைந்திருக்கிறோம். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்தும் மதீனாவை வந்தடைதலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் ஒவ்வொரு விஷயமாக பார்த்து வந்து இப்பொழுது மதீனாவை அடையக்கூடிய தருணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்து விட்டார்கள். அதனுடைய விஷயங்களைத்தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம். வாருங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத். இப்பொழுது நாம் இதிலே பார்க்கக்கூடிய விஷயத்தின் சுருக்கம் என்ன என்றால், முதலாவது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தல், மற்றொன்று யூதனின் ஒரு அறிவிப்பு, மூன்றாவது தக்வாவின் மீது அமைக்கப்பட்ட பள்ளிவாசல், நான்காவது சஹல் என்னும் சுஹைலே ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தல். இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த கடிதத்தை, பாதுகாப்பினுடைய கடிதத்தை எழுதிவிட்டு அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய நேரத்திலே ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு அவர்கள் இந்த அறிவிப்பை செய்கிறார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உர்வா ரலியல்லாஹுடைய தந்தையான ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முஸ்லிம்களுடைய ஒரு வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே சந்திப்பு ஏற்படுகிறது. உடனே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அந்த வியாபார கூட்டங்கள் அதிலிருந்து எடுத்து வெண்மை நிற ஆடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அணிவிக்கிறார்கள். அணிவித்ததற்கு பின்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கிளம்புகிறார்கள். இப்போ மதீனாவாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய செய்தி தெரிந்து விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தியை தெரிந்தவுடன் மதீனாவாசிகள் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே தங்களுடைய வீடுகளிலிருந்து கிளம்பி ஹர்ரா என்று சொல்லப்படக்கூடிய இடம் வரைக்கும் வந்து அங்கு காத்திருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதிர்பார்த்த வண்ணமாக. எதுவரை என்றால் வெயிலுடைய வெப்பத்தின், மதிய நேரத்தினுடைய வெப்பத்தின் சூடு அதிகமாக ஆக அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பி விடுவார். இவ்வாறே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருந்தது. இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. இவ்வாறு அன்சாரி சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும்
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்ப்பதும் திரும்புவதுமாக நடந்து கொண்டே இருந்தது. அதே நிலையிலே ஒரு நாள் அன்சாரி சஹாபாக்கள் நீண்ட நேரம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. வெப்பம் கடுமையாகவும் திரும்பச் செல்கிறார்கள். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்றாங்க, அவங்கவுங்க இடங்கள்ல ஒதுங்கிறாங்க, படுக்கிறாங்க. இந்த நேரத்துல ஒரு யூதன் தன்னுடைய ஒரு வேலை விஷயமாக வெளியில வர்றாரு. வந்தவன் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த மணல் குன்று மாதிரி இருக்கும் மேடுகள், அந்த வேலை விஷயமா அதுல ஏறி எதையோ ஒன்றை பார்ப்பதற்காக ஏறுகிறார். ஏறி பார்த்தவருடைய கண்களிலே வெண்மை நிறத்திலே ஜொலிக்கக்கூடிய சில நபர்கள் வருவது தெரிகிறது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது கானல் நீர் பொதுவாக மறைக்கும், அந்த வெண்மை நிறத்தின் காரணமாக, வெண்மை நிற ஆடையின் காரணமாக கானல் நீரே கண் வரவில்லை, தெரியவில்லை. மாறாக இந்த ஒரு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்தவொடனே சப்தம் போடுறாரு, உங்களுடைய பங்கு, நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த பங்கு வந்துருச்சு, வாங்க, உங்களுடைய அந்த உங்களை உயிர்விக்கக்கூடிய அந்த மனிதர் வந்து விட்டார் என்பதாக அறிவிப்பு செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் வேகமா ஓடி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்காக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்கள வலது பக்கமா பனு அம்ரு, அந்த கோத்திரத்தை அந்த பனு அம்ரு இப்னு அவுஃப் அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. அது கரெக்டாக ரபியுல் அவ்வல் மாதம் திங்கள் கிழமையாக இருக்கு. சரி, இப்போ அபூபக்கர் தான் நிற்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துட்டாங்க அமைதியா. மக்கள் எல்லாம் வரக்கூடியவங்க அன்சாரிகள் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வரைக்கும் பார்க்கலையோ அவங்க அபூபக்கர் தானை பார்த்து கையை கொடுக்கவும் வாழ்த்து சொல்லவும் இப்படி இருக்கிறாங்க. உடனே திடீர்னு பார்த்தா கடுமையான வெயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அடிக்க ஆரம்பிக்குது. சூரிய ஒளி பட்ட உடனே அபூபக்கர் தான் தன்னுடைய அங்கி எடுத்துக்கணும் நினைச்சாங்க, அவங்களுக்கு அப்படி நெல் தரும்படியாக மேலே காட்டுகிறார்கள். மக்கள் விளங்கிறாங்க, ஆஹா, இவர் தான் அபூபக்கர், அவர் தான் உட்கார்ந்துருக்கவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டு அவங்களுடைய அருகாமையில போயிடுறாங்க. இப்போ அம்ரு இப்னு அவுஃப், பனி அம்ரு இப்னு அவுஃப் உடைய வீட்டுல ஏறத்தாழ அந்த இடத்துல 10 இரவுகள் தங்குறாங்க. அங்கதான் எனது தக்வாவின் மீது உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுதுட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சு கிளம்புறாங்க. அவங்களுடைய வாகனமும் கிளம்புது, மக்களும் கிளம்புறாங்க. எங்க போய் மதீனால போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா உள்ள போனதுக்கு பிறகு எந்த இடத்துல போய் ஒட்டகம் உட்கார்ந்துச்சோ அந்த இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது சொல்றாங்க, இதுதான் பள்ளிக்குரிய இடமாக இருக்கிறது, இங்கதான் இறங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது யார் இடம்னு சொன்னா அஸ்ஆத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சஹல், சுஹைல் என்ற 2 சிறுவர்கள், அனாதை சிறுவர்களுடைய இடமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் அழைக்கிறாங்க. அழைத்து சந்திச்சு பேசி விலைக்கு கேட்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பாருங்க, நீங்கள் இதை ஹதியாவாக எடுத்துக்கொள்ளுங்கள், பணம் தரணும்னு அவசியம் இல்லை, யார சொல்லலாம், இதை நீங்க ஹதியாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துறாங்க. இல்லை, நீங்க விலைக்கு கிரயத்துக்கு தான் வாங்கி தந்தாகணும் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தொகையை கொடுத்து அதை வாங்கிறாங்க. வாங்கினதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நபியும் செங்கலை சுமந்து செல்கிறார்கள். பள்ளி கட்டுவதற்காக வேண்டி செங்கலை சுமக்கும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சுமை இருக்கிறதே ஹைபருடைய சுமையை போன்றல்ல, மாறாக யா ரப்பே, இது புனிதமான பரிசுத்தமான சுமையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் இதற்குரிய கூலி உங்களுக்கு மறுமையிலே இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த அன்சாரிகள் முஹாஜிர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகங்களை படிக்கிறார்கள். இந்த கவிதை முஸ்லிம்கள்ல இருந்து யாரோ ஒரு மனிதர் பாடிய கவிதை தான். ஆனா யாருங்கிற பேர் என்னது யாருக்கும் தெரியல. அப்போ இப்னு ஷிஹாப் அவங்க சொல்றாங்க, ஹதீஸ்கள்ல நான் பார்த்திருக்கேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பைத்தை தவிர, இந்த கவிதையை தவிர முழுசாக வேறு எந்த கவிதையும் பாடியதாக அல்லது படித்ததாக நான் பார்க்கவில்லை என்பதாக ஹஜ்ரத் இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் நுழைந்ததற்கு பிறகு அங்கு நடந்த விஷயங்கள், அங்கு செய்யப்பட்ட அமல்கள், பள்ளி உருவான விதம், அதனுடைய ஈடுபாடுகள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இபாரத்துகளை நாம் கிதாபிலே உள்ளே சென்று காண்போம். அல்லாஹு தஆலா விளக்கத்தை தந்தல்வானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال ابن شهاب فأخبرني عروة بن الزبير. இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், எனக்கு அறிவித்தார் உர்வத் இப்னு ஜுபைர். உர்வத் இப்னு ஜுபைர் ஆகிறவர் எனக்கு அறிவித்தார். அதாவது உர்வா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகிய ஜுபைர ஃபி ரக்பின் மினல் முஸ்லிமீன் கானு துஜ்ஜாரன் காஃபிரீன மினஷ் ஷாம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லகிய ஜுபைர, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்தார்கள்.
ஃபிரக்பின் ஒரு கூட்டத்திலே, பிரயாண கூட்டத்திலே, மினல் முஸ்லிமீன் முஸ்லிம்களிலிருந்து ஒரு பிரயாண கூட்டத்திலே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். கானு அந்த முஸ்லிம்கள் யாரு ஆகியிருந்தார்கள்? துஜாரன் வியாபாரிகளாக, காஃபிலீன மின ஷாமி ஷாமிலிருந்து, ஷாம் தேசத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய வியாபாரிகளாக அந்த முஸ்லிம்கள் ஆகியிருந்தார்கள். ஜுபைரு ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு சியாப பயாலின். சியாப பயாலின் அப்படின்னா வெண்மை நிறம் கொண்ட ஆடை, வெண்மை நிறமுடைய ஆடை. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், இன்னும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் வெண்மை நிறம் கொண்ட ஆடையை, வெண்மை நிறமுடைய ஆடைகளை அணிவித்தார்கள். وسمع المسلمون بالمدينة بمخرج رسول الله صلى الله عليه وسلم من مكة. وسمع المسلمون முஸ்லிம்கள் செவியேற்றி விட்டார்கள், முஸ்லிம்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள். பில் மதீனா மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பி மஹ்ரஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறக்கூடிய செய்தியை, வெளியேறுவதை கொண்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற செய்தியை, வெளியேறிய செய்தியை மதீனாவில் முஸ்லிம்கள் கேள்விப்பட்டார்கள். மின் மக்கத் அதாவது மக்காவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறிய செய்தியை மதீனா முஸ்லிம்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள். ஃபகானு யகுதூன குல்ல கதாத்தின் இலல் ஹர்ரதி அவர்கள் ஆகியிருந்தார்கள் அந்த மதீனாவுடைய முஸ்லிம்கள், யகுதூன காலையிலே வரக்கூடியவர்களாக, குல்ல கதாத்தின் ஒவ்வொரு நாள் காலையிலும் வரக்கூடியவர்களாக, இலல் ஹர்ரதி ஹர்ரா என்ற இடத்தின் பக்கம். ஹர்ரத் அப்படின்னா பொதுவா அது ஒரு குடோன் மாதிரி, அதுக்கு பக்கத்துல இடத்தினுடைய அடையாளம் சொல்லப்படுது. அதாவது அங்க பொதுவா பழங்களை என்ன செய்வாங்க, அதாவது சேமிச்சு வைக்கிறதுக்காக வேண்டிய அந்த மாதிரி இடங்களுக்கு சொல்றது ஹர்ரத் என்பதாக. அங்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹத்தா எருத்தகும் ஹர்ருல் லஹீரதி எதுவரைக்கென்றால், எருத்தகும் அவர்களை திருப்பிவிடும் வரை, ஹர்ருல் லஹீரதி அதாவது லுஹர் நேரத்தினுடைய, மதிய நேரத்தினுடைய வெயில் அவர்களை திருப்பி விடும் வரை அவர்கள் அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள். ஃபன்கலபு யௌமன் ஒரு நாள் திரும்பி விட்டார்கள். இந்த முஸ்லிம்கள் எதிர்பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, வரல என்றவுடன் திரும்பி விட்டார்கள். பஅதமா அத்தாலு நீண்ட நேரம் எதிர்பார்த்ததற்கு பின்பாக, இன்திலாருஹும் இன்திலாருஹும்னா இது அத்தாலு இன்திலாரஹும் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நீட்டி விட்டதற்கு பின்பாக, ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு, அதாவது அவருடைய எதிர்பார்ப்பை நீட்டி விட்டதற்கு பின்பாக ஒரு நாள் திரும்பி விட்டாங்க. ஃபலம்மா ஆவவ் இலா புயூதிஹிம் அவர்கள் ஒதுங்கிய பொழுது, இலா புயூதிஹிம் அவருடைய வீடுகளின் பக்கம், அவனா வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவுஃபா ரஜுலும் மின் யஹூதின் அலா அத்தம்மின் மின் ஆத்தாமிஹிம் அப்போ ஒரு மனிதன் என்ன செய்ய, அவுஃபானா ஏறுறது, ஒரு மனிதன் யஹூதியிலிருந்து ஒரு மனிதன், யூதர்களிலிருந்து ஒரு மனிதன் ஏறினான். அலா அத்தம்மின்னா அதாவது எட்டி பார்த்தான்னு சொல்லலாம், அவுஃபானா எட்டி பார்த்தான் ஏறினான். அலா அத்தம்மின்னா அதாவது சின்ன ஒரு மலை குன்று மாதிரி இருக்கும், அது மேல என்ன செய்யலாம், ஏறுறான். அத்தம்மின் ஆத்தாமிஹிம் அவர்களுடைய அந்த அலா அத்தம்மின் ஆத்தாமிஹிம் அத்தம் அப்படின்னா என்னன்னா, அதாவது கற்களால கட்டி வைக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி, ஒரு மேடு மாதிரி. அப்போ கல்கல்லா வச்சு என்ன செய்யப்படும், ஒரு மேடு மாதிரி என்ன செய்யப்படும், வச்சுக்கப்படும். அந்த மாதிரி பல மேடுகள் அங்கே இருக்கும், அதாவது ஏறி பார்க்கறதுக்காக வேண்டி வச்சிருப்பாங்க. அதுக்குதான் சொல்றது, கற்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய ஒரு மேடு, அதாவது சின்ன ஒரு கோட்டை மாதிரி. அந்த ஒரு இது உள்ள என்னது, அந்த மண்டபம் சைஸ்ல மடம் மாதிரி என்ன செய்யறது இருக்கிறது, கல்லை வச்சு வச்சுருவாங்க, சின்ன சின்னதாக கட்டி வச்சிருப்பாங்க. அலா அத்தமின் ஆத்தாமிஹிம் அம்ரின் அவனுடைய ஒரு விஷயத்திற்காக வேண்டி அவன் ஏறினான். எல்லூர் இலேஹி அந்த விஷயத்தை அவன் பார்ப்பதற்காக, ஏதோ ஒரு அவனுடைய விஷயத்தை அவன் பார்ப்பதற்காக வேண்டி அது என்ன செய்யலாம், அவனுடைய அந்த மணல் மேடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த மேடுகளிலிருந்து ஒரு மேட்டின் மீது ஏறி நின்றான், ஏறி பார்த்தான். பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபஹு முபய்யிலீன எனவே அவன் பார்த்து விட்டான். பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், இன்னும் அஸ்ஹாபஹுடைய தோழர்களையும், முபய்யிலீன வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களாக, ஏன்னா எல்லாரும் வெள்ளாடை அணிஞ்சிருந்தாங்க, வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களாக
பார்த்து விட்டான். யசூலு பிஹிமுஸ் சராபு, அதாவது அவர்களை விட்டு நீங்கியது. யசூல நீங்கி விட்டது, பிஹிம் அவர்களை கொண்டு நீங்கி விட்டியது. அஸ்ஸராபு, சராப்னா அந்த காணல் நீர். அதாவது பொதுவா மறைக்கும், வெண்மையா இருக்கிறதுனால அவங்க ஏதோ காணல் நீர்னால அங்கே தெரியாது. பொதுவாக காணல் நீர் இருக்கு, தூரத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து இவரை பார்த்து அவங்க வெண்மை நிற ஆடை அணிந்திருந்ததுனால என்ன செஞ்சான், அது கொஞ்சம் அது கொஞ்சம் மின்ற மாதிரி வெளிச்சமா இருக்கிறதுனால அந்த ரேத்துடைய பாலைவனத்தினுடைய அந்த காணல் நீர் இருக்குத அது நீங்கி விட்டது. ஃபலம் எம்லிக்குல் யஹூதி யூ, அந்த யஹூதி தன்னை கட்டுப்படுத்தவில்லை. ஃபலம் எம்லிக்கு அவன் கட்டுப்படுத்த முடியவில்லை. யஹூதி யஹூதி தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அன் கால, அவன் சொல்ல ஆரம்பித்துட்டான். பி ஆலா சௌதிஹி, மிக உயர்ந்த சப்தத்தோடு அவன் சொல்ல ஆரம்பித்தான். யா மஅஷரல் அரப், ஓ அரபி கூட்டங்களே, ஓ அரபி மக்களே, ஹாதா ஜத்துக்கும் அல்லதி தன்ததிரூனா, ஹாதா இவர், ஜத்துக்கும் உங்களுடைய பங்காக இருக்கிறார். அல்லுக்கும் சொல்றது உங்களுடைய, உங்களுக்குரிய பங்கு. நீங்க வந்து யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, என்ன, அல்லதி தன்ததிரூன, நீங்கள் யாரை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த உங்களுடைய பங்காக இவர் இருக்கிறார். ஃபசாரல் முஸ்லிமூன இல சிலாஹி, முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய ஆயுதங்களின் பக்கம் போனாங்க. வேகமா போய் ஃபசாரல் முஸ்லிமின்னா வேகமாக கிளம்பினார்கள், பாய்ந்தார்கள். இல சிலாஹி, ஆயுதங்களின் பக்கம் சென்றார்கள். ஃபதலக்கவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ظஹரில் ஹர்ரதி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சந்தித்தார்கள். தலக்கவு ரசூலுல்லாஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். பி ظஹரில் ஹர்ரத்தினா, அந்த ஹர்ரத் என்ற இடத்தினுடைய அருகாமையிலே. மக்காமே ஹர்ரான்னு சொல்றோம்னா அது ஏற்கனவே காத்திருந்தது, ஹர்ரஹும் தப்பா வந்திருக்குது. அல் ஹர்ரத்தி அப்படிங்கிற இதெல்லாம் டெய்லி அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஹர்ரத்துடைய மத்தியில, ஹர்ரத்துக்கு மத்தியில போய் செஞ்சாங்க, போய் சந்திச்சாங்க. அதல பிஹிம் ராத்தல் யமீனி, இன்னும் அதல பிஹிம் அவர்களை கொண்டு திரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பினார்கள். ராத்தல் யமீனி வலதுபுறமாக திரும்பினார்கள். ஹத்தா நஸல பிஹிம் அவர்களை கொண்டு இறங்கும் வரை ஃபி பனி அம்ரிப்னி அவுஃபின், பனி அம்ரிப்னி அவுஃபுடைய அந்த கோத்திரத்தில் இறங்கும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்களின் பக்கம் வலது பக்கம் திரும்பி சென்றார்கள், வலது பக்கமாக திரும்பி விட்டார்கள். வதாலிக்க யௌமுல் இஸ்னைனி மின் ஷஹரி ரபீஇல் அவ்வல், வதாலிக்க அந்த இந்த நிகழ்ச்சி நடந்த அந்த நாள் இருக்கிறது, யௌமுல் இஸ்னைன் திங்கள் கிழமையாக இருக்கிறது. மின் ஷஹரி ரபீஇல் அவ்வல், ரபீஇல் அவ்வல் மாதத்திலிருந்து திங்கள் கிழமையாக அந்த நாள் இருக்கிறது. ஃபகாம அபூபக்ரின் ரலியல்லாஹு அன்ஹு லின்னாசி, அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடம் நின்றார்கள். அதாவது மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமித்தன், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சு நின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. சாமித்தன அமைதியாக உட்கார்றது. فطفق من جاء من الأنصار ممن لم يرى رسول الله صلى الله عليه وسلم يحيي أبا بكر. அபு ஃபத்தஃபிக யுஹையி, அதாவது ஹையா தஹியா சொல்ல ஆரம்பித்தார்கள். பொதுவாக இந்த அரபியல் அவர்களுக்கு மத்தியில் சந்திக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு முஹமின் மாதிரி, அதாவது அவங்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்த்து சொல்ற மாதிரி, ஒரு சலாம் சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்மள்கிட்ட அவங்க அந்த ஒரு தஹியாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி சொல்றாங்க. ஃபத்தஃபிக ஆரம்பித்தார்கள். மன் ஜா, யார் வந்தாரோ, மினல் அன்சாரி அன்சாரிகளிலிருந்து யாரெல்லாம் வந்தாரோ அவர்களெல்லாம், மிம்மன் லம் யர, மிம்மன் லம் யர பார்க்காதவர்களிலிருந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காதவர்களிலிருந்து அன்சாரிகள், பார்க்காத அன்சாரிகளிலிருந்து யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களெல்லாம் ஆரம்பித்தார்கள். யுஹையி, அதாவது தஹியா சொல்வதை, சலாம் சொல்ற மாதிரி என்னது, அவங்களுக்குள்ள அந்த அந்த ஆரம்ப கால அந்த தஹியாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். அபூபக்கர், யாருக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஹத்தா எதுவரை என்றால் அசாபத்தி ஷம்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரியன் என்பது ஏற்பட்டுவிட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சூரிய வெளிச்சம் படும் வரைக்கும். அக்பல அபூபக்ரின், அப்ப சூரிய வெளிச்சம் பட்டவன அபூபக்கர் அவர்கள் முன்னோக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்குறாங்க. ஹத்தா வல்லல அலைஹி, ஹத்தா வல்லல அதாவது நிழல் காட்டும் வரைக்கும், அலைஹி அவர்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிழல் படும்படியாக,
நிழல் காட்டும்படியாக, நிழல் விழச் செய்யும்படியாக, நிழல் விழச் செய்யும் வரை பிரிதாயி தன்னுடைய அந்த மேலங்கியை வைத்து நபிசுல்லாஸ்லாம் அவர்களுக்கு நிழல் ஏற்படும்படியாக செய்யும் வரை செய்வதற்காக வேண்டி அபூபக்கர் அவர்கள் முன்னோக்கினார்கள். நாசு ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாலிக்க, மக்கள் அறிந்து கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தாலிக்க, அந்த நேரத்திலே இவர்தான் நபி என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். அபூபக்கர் வந்து இப்படி செய்யும் வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் தான் நபி போல நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட போய் இதுவரைக்கும் நபியை பார்க்காதவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் போய் கையை கொடுத்துட்டு அவங்களுக்கு வாழ் சொல்லிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி மீது விழ ஆரம்பித்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அந்த அங்கியால அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மீது நிழல் காட்டிய உடனே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فلبث رسول الله صلى الله عليه وسلم في بني عمرو بن عوف بضع عشرة ليلة. பலபிசி எனவே தங்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபி பனி அம்ர் இப்னு அவுஃப், அம்ர் இப்னு அவுஃபுடைய அந்த மக்கள் இடத்திலே, அந்த மனிதர்கள், அந்த அவருடைய மகன்கள் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள். பிதா அஷரத ஏறத்தாழ 10 இரவுகள், அதாவது பிதான சொச்சம் சொல்லுது 10 இரவுகள் சொச்சம் தங்கினார்கள். அஸ்ஸல் மஸ்ஜித, அங்கு ஒரு பள்ளியையும் நிறுவினார்கள். அல்லதி அஸ்ஸஸ் அல தக்வா, எது ஒன்று தக்வாவின் மீது உஸ்ஸிஸால தக்வா, எது ஒன்று தக்வாவின் மீது நிறுவப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவினார்கள். வஸல்லா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே வஸல்லா ஃபீஹினா அந்த பள்ளியிலே தொழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தும்ம ரகிப ராஹிலதஹு, பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறினார்கள் ராஹிலதஹு, அவர்களுடைய வாகனத்திலே. அப்ப அவருடைய அந்த வாகனத்தில் ஏறினார்கள். ஃபசார, எனவே இன்னும் நடக்க ஆரம்பித்தார்கள், இன்னும் செல்ல ஆரம்பித்தார்கள். எம்ஷி மாஹு நாசு, நடந்தார்கள். மாஹு அவருடன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன், அன்னாசு மக்களும் நடந்தார்கள். ஹத்தா எதுவரை என்றால் பரக்கத் இந்த மஸ்ஜிதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமரும் வரை, பரக்க எபுருக்குனா ஒட்டகம் அமர்றதுக்கு சொல்றது. அப்ப அந்த ஒட்டகம் அமரும் வரை இந்த மஸ்ஜிதி ரசூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி என்று இருக்கும் இடத்திலே, பள்ளியின் இடத்தில் பில் மதீனத்தி, மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி இருக்கும் இடத்தில் அது அமரும் வரைக்கும். அப்ப அப்படியே போய் என்ன செஞ்சாங்களா, உட்கார்ந்துச்சு. வஹுவ யுஸல்லி ஃபீஹி, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். யௌமீதின், அந்த நாளிலே, ரிஜாலுமின் முஸ்லிமீன், இன்னும் முஸ்லிம்களிலிருந்தும் பல நபர்கள், பல ஆண்கள் அங்கே தொழுதார்கள். அப்ப அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தவன தான். அப்ப அதுதான் அது பள்ளிங்கிறதுனால தான் என்னது அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. வகான மர்பதம் லித்தம்ரி லிசுஹைல் வசஹல் குலாமைனி யதீமைனி ஃபி ஹிஜ்ரி அஸ்அத் இப்னு ஸுராரா. வகான மர்பதன், அந்த இடம் இருக்கிறதே, மர்பதன் பேரித்தம்பழங்கள் காய வைக்கக்கூடிய இடமாக இருந்தது. அதாவது காய வைக்கிற இடம், உலர்த்துற இடம். லித்தம்ரி, பேரித்தம்பழங்கள் காய வைக்கும் இடமாக இருந்துச்சு. லி சுஹைலின் வசஹலின், சுஹைல் இன்னும் சஹல் என்ற 2 குலாமைனி சிறுவர்களுக்கு சிறுவருக்கு உரிய இடமாக இருந்துச்சு. யத்தீமைனி ஃபி ஹிஜ்ரி அஸ்அத் இப்னு ஸுராரா, அஸ்அத் இப்னு ஸுராராவுடைய மடியிலே வளர்ந்த 2 அனாதை சிறுவர்களுடைய, இந்த அனாதை சிறுவர்களான சுஹைல் என்னும் சஹல் என்னும் சுஹைலுக்கு சொந்தமான பேரித்தம்பள காய வைக்கக்கூடிய இடமாக அந்த இடம் ஆகியிருந்தது. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன பரக்கத் பிஹி ராஹிலத்துஹு ஹாதா இன்ஷா அல்லாஹ் அல் மன்சில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுது அவருடைய அந்த ஒட்டகம், அந்த வாகனம் அங்கு அமர்ந்து விட்டதோ, பரக்கத் பிஹி ராஹிலத்து, அவரை கொண்டு அந்த வாகனம் அங்கு அமர்ந்து விட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதா இது, இன்ஷா அல்லாஹ் இதா அல் மன்சில், இதான் எனது இறங்கக்கூடிய இடமாக இருக்கிறது, இது இறங்குவதற்குரிய இடமாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ثم دعا رسول الله صلى الله عليه وسلم الغلامين, பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் அல் குலாமைன், 2 சிறுவர்களையும் அழைத்தார்கள். ஃபஸாவமஹுமா பில் மர்பத், இந்த மர்பதை கொண்டு அவள் இருவரிடமும் விலை பேசினார்கள். ஃபஸாவமனா சாவமை சாவமினா விலை பேசுறது, அதாவது கிரயத்துக்கு பேசினார். அப்போ 2 பேரிடமும் கிரயம் பேசினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் மர்பத், அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாங்க, விலை பேசினார்கள். லியத்தஹிதஹு மஸ்ஜிதன், அதை ஆக்குவதற்கு, அந்த இடத்தை ஆக்குவதற்காக, மஸ்ஜிதன் பள்ளிவாசலாக ஆக்குவதற்காக வேண்டி. ஃபகாலா இருவரும் சொன்னார்கள், பல் நஹபஹு லக யா ரசூலல்லாஹ்,
யார சொல்லலாம், மாறாக நாங்கள் உங்களுக்கு ஹிபாவாக ஹதியாவாக கொடுக்கிறோம்னாக்கா உங்களுக்கு யார சொல்லலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களே அந்த மர்பதை பூங்கிறது மர்பதுக்கு வந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு ஹதியாவாக ஹிபாவாக கொடுக்கின்றோம். ஃபாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். ஐ யக்பிலஹு யக்பலஹு யக்பலஹு மின்ஹுமா ஹிபத்தன், அவர் அதை ஹிபாவா அதை ஏற்றுக்கொள்வதை மின்ஹுமா அவள் இருவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விட்டார்கள். ஹிபத்தன் ஹிபாவாக அதை ஏற்றுக்கொள்வதை நபி மறுத்துட்டாங்க. ஹத்தபுத்தாஹு மின்ஹுமா, எதுவரை என்றால் இப்தாஹு அதை வாங்கி விட்டார்கள். மின்ஹுமா அவள் இருவரிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கும் வரைக்கும். சும்ம பனாஹு மஸ்ஜிதன், பின்பு அதன் மீது ஒரு பள்ளியை கட்டினார்கள். வதஃபிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்குலு மஅஹுல் லபின ஃபி புன்யானிஹி, தஃபிகனா ஆரம்பித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யன்குலுனா அதாவது இடம்பெயர்த்த ஆரம்பித்தார்கள். மாஹும் அவர்களுடன் சஹாபாக்குடன் லபின செங்கற்களை, லபினா எனது செங்கலுக்கு சொல்லுது. ஃபி புன்யானி அந்த கட்டடத்துடைய விஷயத்திலே கட்டடத்தை கட்டுவதற்காக வேண்டி செங்கலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்து இடம்பெயர்த்த ஆரம்பித்தார்கள். வயக்கூலு சொன்னார்கள், வஹுவ யன்குலு லபின அவர்கள் செங்கலை தூக்கி சுமந்து இடம்பெயர்த்தக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இடம்பெயர்த்தும் நிலையிலேயே அவர்கள் சொன்னார்கள், ஆதல் ஹிமாலு லா ஹிமால ஹைபர், இந்த சுமை இருக்கிறதே ஹைபருடைய சுமையை போன்று அல்ல. அதான் இது அபர் ரப்பனா வாத்துகர், இது நம்முடைய இரட்சகனுடைய ரொம்ப நன்மைக்குரியதாகவும் இன்னும் மிகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கிறது. இது ஹைபருடைய சுமையை போல இல்ல, இது ஒரு நல்ல ஒரு சிறந்த காரியமாக இருக்கிறது. வயக்கூல் இன்னும் சொல்லினார்கள், வயக்கூலு ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த யக்கூலுடைய ஃபாயில் யார் அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னல் அஜ்ரல் ஆஹிரா, யா அல்லாஹ் நிச்சயமாக கூலி என்பது மறுமையுடைய கூலிதான் இருக்கிறது அசலானதாக. பரஹமில் அன்சார வல் முஹாஜிரா, எனவே நீ அன்சாரிகளுக்கு மீது இரக்கம் காட்டு, இன்னும் முஹாஜிர்கள் மீது இரக்கம் காட்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே சென்றார்கள். ஃபதமஸ்ஸல பிஷாரி ரசூல் ரஜுலு மினல் முஸ்லிமீன லம் யுஸம்மலி, ஃபதமஸ்ஸல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஷாரி அதாவது இந்த கவிதையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். யாருடைய கவிதையை? பிஷாரி ரஜுல், ஒரு மனிதனுடைய கவிதையை, முஸ்லிம்களிலிருந்து ஒரு மனிதனுடைய கவிதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டினார்கள். லம் யுஸம்மலி, எனக்கு அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை என்பதாக ஹஜ்ரத் ராவி அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வலம் யப்லுகனா பில் அஹாதீசி, எங்களை வந்தடையவில்லை ஹதீஸ்களிலே எங்களை வந்தடையவில்லை. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமஸ்ஸல பிபைத்தின், இதன் ஒரு கவிதை, பிபைத்தி ஷஅரின் தாமின், முழுமையான ஒரு கவிதையை பைத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடினார்கள் அல்லது உதாரணம் காட்டினார் என்பது எங்களுக்கு வரவில்லை. கைர ஹாதிஹில் அபியாத், இந்த பைத்தை தவிர, இந்த கவிதைகளை தவிர முழுமையான கவிதையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தார்கள், உதாரணம் காட்டினார் என்பது எங்களுக்கு எங்களுடைய அந்த ஹதீஸ்களிலே கிடைக்கவில்லை, இதை தவிர பெரிதும் கிடைக்கவில்லை என்பதாக இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹிஜ்ரத்தை கபூல் செய்து அல்லாஹ் நமக்கும் அந்த நபியினுடைய அந்த தியாகத்திலே பங்கு பெறக்கூடிய அவருடைய கவலையை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.